பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 2 அதிகாரம் 7வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாம உங்களுடைய நல்ல காரியங்களை, கிரியைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதுதான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. நீ நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க, நல்ல நல்ல விஷயங்களை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. ஏன் நமக்கு அந்த சோர்வு இந்த நேரத்தில் வருகிறது? ஆண்டவர் ஏன் இந்த சோர்ந்து போகாதீங்கன்னு இந்த வார்த்தையை இந்த வேளையில் பேசுகிறாருன்னா, நான் எவ்வளோ நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த பலனும் வந்தா மாதிரியே தெரியலையே. நான் இவ்வளோ நாளாக காத்திருக்கிறேன், இந்த காத்திருப்பதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லையேன்ற ஒரு விதமான விரக்தி நமக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. இது பிசாசானவன் நம்ம மனதில் போட்டு வைத்த தேவையற்ற விதை. பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் கனத்தையும் மகிமையும் அழியாத பரலோகத்துக்கு போய் சேரக்கூடாது, அந்த கன மகிமை உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் அழியாத ஜீவனை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காகவே அவன் தொடர்ந்து உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லா காரியத்தையும் மைனஸாகவே உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். பார், நீ எது செஞ்சு என்ன செஞ்சும் பிரயோஜனமே இல்லை, உன் பேரே யாரும் சொல்லலை, உன்னை பற்றி யாரும் புகழ்ந்து பேசவே இல்லை, உன்கிட்ட உன்னுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, ஆனால் யாருமே உன்னை பற்றி பேச மாட்டாங்களேன்னு இந்த விதமான தேவையற்ற வார்த்தைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறான். உங்களை நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவன் தொடர்ந்து போராடுகிறான். நீங்க நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகம் போகக்கூடாது என்பதில் அவன் திட்டமா இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மேல விதைத்துட்டே இருக்கும்போது நாம என்ன பண்ணுகிறோம்? ஆமா இல்ல, நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பல காரியங்களை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, அதுதான் பவுல் அதுக்கு முன்னதாகவே வேதத்துல சொல்லுகிறாரு. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. உங்க கிரியைக்கு பலன் உண்டு, உங்க காரியங்களுக்கு பலன் உண்டு, நீங்கள் விதைத்த விதைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. யாருக்கு விதைத்தோம், என்ன செய்தோம் என்று நீங்க கணக்கு போடாதீங்க. தேவனுக்கு தெரியும், தேவன் அறிவார். நீங்கள் எங்கெல்லாம் விதைத்தீர்கள், என்னெல்லாம் ஊழியம் செய்தீர்கள், யாரிடத்திலெல்லாம் நின்றீர்கள், யாருக்கெல்லாம் நீங்கள் நன்மையான காரியங்களாக செய்தீர்கள் என்பதை என் தேவன் அறிவார். அல்லேலூயா. பாருங்க, 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 25வது வசனத்துல அப்படியே சிலருடைய நற்கிரியைகளுக்கு வெளியரங்கமா இருக்கும், சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கமா இருக்கும், அப்படி இருந்தும் வெளிவராத நற்கிரியைகளும் இருக்கிறது, ஆனா வெளிவராதது மறைந்திருக்க மாட்டாது, அது கண்டிப்பா ஒரு நாள் வெளிவரும் என்று இந்த தீமோத்தேயுல பவுல் விதமாய் சொல்லுகிறார். நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் ஒருவேளை வெளியில வராம இருக்கலாம், நல்ல பேச்சுகள் வராம இருந்திருக்கலாம், நல்ல காரியங்கள் சொல்லாம இருந்திருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஊர்ஜிதமான வார்த்தை சொல்லுகிறாரு. அது மறைக்கப்பட மாட்டாது, அது கண்டிப்பா அது வெளியரங்கமாக மாறும். நித்திய ஜீவனை உனக்கு நான் தருவேன். நல்ல கிரியைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறார் பாருங்க. மகிமையை வைத்திருக்கிறார். உண்மையாகவே அந்த மகிமை உங்கள் கண் காணும். கனத்தை வைத்திருக்கிறார். அநேக இடங்கள்ல கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் சீக்கிரமாய் வந்து விட்டது. அழியாமையாகிய பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்க மறந்துடாதீங்க. நற்கிரியைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நினைவும் இந்த யோசனைகளும் வேற யாருக்காவது கர்த்தர் கொடுத்திருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை தேடி நம்ம கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம கையில ஒரு நல்ல காரியத்தை செய்யும்படியாக ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், வீட்டை பராமரிக்க கொடுத்திருக்கிறார், தொழிலை கொடுத்திருக்கிறார், நல்ல நல்ல காரியங்களை செய்யும்படியான நல்ல எண்ணங்களை கொடுத்திருக்கிறார். ஆகையால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இங்கே இந்த வேளையில ஏசாயா 40 அதிகாரத்துல 29 வசனத்துல வாசிக்கிறோமே, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோ நீ காத்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் புது பலன் அடையதான் போகிறீங்க. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து நீங்கள் எழும்பத்தான் போகிறீர்கள். அதனால நீங்கள் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. அதில் தொடர்ந்து வசனம் சொல்கிறது, ஓடினாலும் இளைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய பலனுக்காக காத்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே அந்த பலன் உங்களோடு கூட இருக்கும். தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் கடந்து போகிற எல்லா வழிகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த வாக்கே நீங்க நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நீங்கள் உறுதியா பற்றிக்கொள்ளுங்க. என் தேவன் எனக்காக யாவும் செய்வார். நான் சோர்ந்து போகாம என் கிரியைகளை, என் நற்கிரியைகளை நான் செய்கிறேன். என் கர்த்தர் எனக்கு கனத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், அழியாமையை கொடுப்பார் என்று விசுவாசித்து உங்க பயணத்தை தொடருங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே நற்கிரியைகள் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே என் சபையாரையும் என் பிள்ளைகளையும் அடியேனையும் நீர் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியமாகட்டும், எங்கள் கையில் ஒப்பு
கொடுக்கப்பட்ட நல்ல நல்ல காரியங்களாகட்டும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய கிருபைகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. தேவையற்ற குழப்பங்களையும் எண்ணங்களையும் கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அந்யோன்ய ஐக்கியம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நற்கிரைகள் செய்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் நெடுநாட்களாக காத்திருக்கிற எல்லா காரியத்துக்கும் இரட்டத்தனையான பலனை நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். அவனவன் கிரியைக்கேற்ற பலன் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, உடைய வாக்கின்படியே நடத்துவீராக. ஆண்டவரை நற்கிரியை செய்கிறவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் என்று இன்றைக்கு வெளிப்பாடு கொடுத்தீரே, அப்படியே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் உயர்த்தும், கனப்படுத்தும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. அழியாத நித்திய ஜீவனை கட்டளிடுவேன் என்று வார்த்தை கொடுத்த தேவனை அப்படியே தொடர்ந்து நடத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவின் பலத்தினால் இடைக்கட்டும். அந்த பலத்தை இந்த பிள்ளைகள் தொடர்ந்து ஓடட்டும். ஆசீர்வதியும். இப்பொழுதும் வியாதிக்காக ஜெபிக்கிற, வியாதியோடு போராடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள், ஆண்டவரே அப்பா ஜுரங்கள் என்று பலவிதமான சூழ்நிலையில் சூழப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால விடுதலை கட்டளிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சுகத்தை கட்டளிடுகிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் பெரிய ஜெயத்தை எங்களுக்கு கட்டளிடுவீராக. ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளில் இந்த வசனத்தை கேட்கிற, வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளில் சுகபல ஜீவன் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.